ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இது பார்த்தீங்கன்னா என்னது இன்டர்வியூ எடுக்க போகிறோம். கேள்வி கேட்க போகிறோம். எங்கள் அம்மாவோட லட்சியம், கனவு, சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மா, அவன் கூட கொஞ்சம் பேசலாமா? ஏன் பசிக்குதா? இல்லை, சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு போடுறேன். உனக்கு கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணலாமா? இன்டர்வியூவா? நான் கேம் விளையாண்டுருக்கேம்மா. ஏமா? சரி, கேம் விளையாடுற? நீ என்னென்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சிருக்கேன்னா, நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன். நீ என்ன வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட? நான் ஒரு தமிழ் டீச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்க தாத்தா என்னை தமிழுக்கு படிக்க வைக்கல. படித்தா மேக்ஸ் படி, இல்லைன்னா படிக்காத வீட்டோட இருந்தார். சரி, ஏன் வீட்டோட இருக்கணும், படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நானும் பிஎஸ்சி மேக்ஸை எடுத்து படித்தேன். ஏன்னா அதில் எனக்கு அவ்வளோவா ஆர்வம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பாஸ் தான் பண்ணேன். என்னுடைய ஆர்வம் பூரா தமிழ் தான். தமிழ் படிக்க முடியல. இருந்தாலும் ஏதோ டீச்சரிங் படித்தேன், பாஸ் பண்ணேன். வேலைக்கும் போனேன். ஆனால் எனக்கு வேலை ஒன்றும் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால தான் இப்போ பார்த்தல போனால் ஒரு சின்ன மிஷினை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். சரி, ஆயா உன்னை எதுக்கு எதுக்கு வேலைக்கு பார்க்க சொன்னாங்க? ஆயா என்னை இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போகணும்னா எதுவுமே சொல்லலை. உனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு மட்டும்தான் ஆயா சொன்னாங்க. நீ இது படி அது படிலாம் சொல்ல. நான் படிக்கவே இல்லை. நான் படிக்கணும்னாலும் என் பிள்ளை நீ படிக்கணும். உனக்கு என்ன தோணுதோ அதை படி. உனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு தோணுதோ அந்த வேலைக்கு போ. ஆனால் உன் சொந்த காலில் நில்லுன்னு மட்டும்தான் அம்மா ஆயா சொன்னாங்க. அப்படியா? உனக்கு டிராயிங் வருமா? சின்ன வயசுல டிராயிங் ரொம்ப நல்லா வரைவேன். அப்போல்லாம் வந்துட்டு ஆயாவுக்கு தாத்தாவுக்குலாம் இந்த டிராயிங் வரைகிறதுனா நான் வரைவேன்னு தெரியும். அதில் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த கலையை என்னை கொஞ்சம் வளர்க்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதெல்லாம் கொண்டு போய் அவங்க சேர்க்கல. காலப்போக்கில் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். வரைய வேணாம், அவ்வளோதான். எனக்கு நல்லா சாங் பாட தெரியும், டான்ஸ் ஆடுவேன். ஆனால் என் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்களா. நான் பாடுறதை ரசிப்பாங்க, ஆனால் டான்ஸ் ஆனால் நான் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. ஆனால் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும், பாட்டு பாடுறது பிடிக்கும், ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா? சொல்ல தெரியுமா? இங்கிலீஷ் படிப்பேன், ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஃப்ளூயன்சியாக நல்லா நீட்டாக சூப்பராக படிப்பேன். படிக்கத்தான் தெரியும், அர்த்தம் தெரியாது. இதை சொல்கிறது எனக்கு ஒன்றும் வெக்கமோ கூச்சமோலாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு வந்துட்டு நான் அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நீயா? நான் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்லாம் சொல்ல கண்ணு. உன் மனசுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ படி. எந்த வேலைக்கு போகணும்னு தோணுதோ போ. ஆனால் நல்ல ஒழுக்கம் இருக்கணும். கண்டிப்பாக ஒழுக்கத்தோடு நீ நல்ல வேலைக்கு போனீங்கன்னா போதும். நீ என்ன காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை. நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ. இப்போ என் காலகட்டத்தில் நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ, அது போதும். உன் பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. உங்கள் 2 பேரையும் நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டுனா அது ஒன்று எனக்கு போதும். இந்த கடனை எல்லாத்தையும் வந்துட்டு எப்படியாவது அடைச்சிட்டு உங்கள் தலையில் கடனை வைக்காமல் நான் இருக்கணும். உங்கள் தலையில் கடனை வைக்கக்கூடாது. அதுக்கு தான் நானும் வேலை பார்க்குறேன். யூடியூப்பில் கூட நிறைய வீடியோலாம் போட்டேன், ஒன்றும் ரீச் ஆகலை. யூடியூப்னா என்னென்னு தெரியாமையே வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அதுவும் நீ சொன்னதுனால. நீ நல்லா காமெடி பண்ணுறம்மா, ஸோ காமெடி போடுமா. எனக்கு வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை. என்னை பார்த்து நான் நகைச்சுவை அவங்களுக்கு வரணும், சிரிக்கணும். நான் ஒரு கோமாளியாக இருந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சரி நிறைய காமெடி வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். அவ்வளோ ஒன்றும் ரீச் இல்லை. என் சேனல் நல்லபடியாக வளரும். கண்டிப்பாக வந்துட்டு நானும் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வருவேன். இந்த கடன் கஷ்டம்லாம் தீரும். உங்களையும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம், காலம் கை கூடும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கேன். அதில் வேற சின்ன ஆசை வேறு எனக்கு இருக்குது. அதில் என்ன தெரியுமா,
இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தாலும் என்னோட சேனலை பார்க்குற யாராவது ஒருத்தங்க என்ன நடிக்க கூப்பிட மாட்டாங்களா? நம்ம நடிக்க மாட்டோமா? நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, இருக்கிற கடன்லாம் அடைக்கிறதுக்கு அந்த வருமானம் ஒரு வகையில் உதவாதா? நம்ம முகர கட்டையை பார்க்குறதே பெரிய விஷயம். நம்மளை வந்து சினிமாவிலலாம் கூப்பிடுவாங்களா? அதெல்லாம் கஷ்டம். இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை. ப்ளஸ் வந்துட்டு எந்த ஆணையும் தொடாமல் நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் கேலிக்கிட்டல் நிறைய பண்ணுவாங்க. என்ன பொம்பளை டீயாரான்னு கூட கேட்பாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு ஆசை எனக்கு. ஆனால் எல்லாம் என்ன எனக்காக ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை. அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டா? சொல்லு. ரொம்ப நேரமாக நான் வீடியோ எடுத்து தரேன். இப்போ கூட வீடியோ ஓடிட்டு இருக்கு. முடியாது முடியாது.